வெல்கம் டு ஃபேபுலஸ் ஷெஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ட்ரெடிஷ்னலான பச்சைவரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபிங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg பச்சைவரை எடுத்திருக்கேன். இந்த பச்சைவரை மோஸ்ட்லி உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் தான் கிடைக்கும். இது ஒரு சீசனல் அவரைங்க. ஃபஸ்ட்டு நம்ம அவரையை இந்த மாதிரி ஒரு வடை சட்டியில் தண்ணி வச்சு வேக வச்சுக்கலாம். அது கூடவே ஒரு 2 கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி 4 நாளாக கட் பண்ணி வேக வச்சுக்கலாங்க. உங்களுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே அந்த பச்சைவரை நல்லா வெந்துடும். நசுக்கி பார்த்தாலே உங்களுக்கு வெந்துருச்சான்னு தெரியும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 3 தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி தூள் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அவரை கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்படி நசுக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. அந்த தண்ணியும் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு 1 டீஸ்பூன், உடைச்சி உளுந்து 1 டீஸ்பூன். இப்போ ஒரு வடை சட்டி எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு உடைச்சி உளுந்து சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். உடைச்சி உளுந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம உடைச்சி உளுந்து நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். இப்போது நம்ம வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கட்டும். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு கத்திரிக்காய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த கத்திரிக்காயோடையே போட்டு இந்த வரமிளகாய் தூளையும் மல்லித்தூளையும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த அவரையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் அவரையும் வேக வைக்கிறப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க. இப்போ அந்த வேக வச்ச தண்ணியும் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த தண்ணியிலேயே உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து அந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா வேகட்டுங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா அந்த கத்திரிக்காய் வேகட்டுங்க. இப்போ ஒரு சின்ன தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா நைஸாக மிக்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இது நம்ம குழம்புக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்குங்க.
பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுமே நம்ம குழம்பு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போது தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப புளி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பச்சைவரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை கூடயோ இல்லாட்டி வெள்ளை சாப்பாடு கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் ஷெஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாமே இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் ரெண்டுலேயுமே வருங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.